வெட்டுவேல் முருகனுக்கிறவர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கிறவர குருநாதர் அருணாபெருமனுக்கு எம்பெருமனுக்கிறவர் முடிவு பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவன் தற்புன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்தை வருஷப்படி பாடல் 1160 சேலை அடர்த்து என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியானம் திருவடிக்கு. இந்த பாடல் எம்பெருமான் தாழ் சேர அவன் திருவுரை நாடி பாடப்பெற்ற பாடல். தானதன 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 தனதான இதான் பாடலோட சந்த குறிப்பு. சேலை அடர்த்து ஆலமிகத்தே உடையை சீறி விதித்து ஊறு சிவப்பு ஏறுவெளி கணையாலே தேன் இருதத்தே முழுகி பாகு நிகர்த்து அமுத தேரல் என கூறும் மொழி செயலாலே ஆளிலேயே போலும் வயிற்றால் அழகத்தால் அதரத்தாலும் இதத்தாலும் வளைப்பிடுவோர் மேல் ஆசைனை தூர விடுத்தே புகழ்வுற்று பிரிய நாள் தாழினையைச் சேர எனக்கு அருள்வாய். காலனை மெய்ப்பாதம் எடுத்தே உதகித்தே மதனை காய எரித்தே விதியின் தலையூடே காசினியில் காண இறப்பு ஓர் மதியை சூடி எருத்து ஏறி வகித்து ஊறு திரைக்கடல் மீது ஆழமிடற்று ஆணை உரித்து தோலை உடுத்து ஈமம் அது உற்று ஆடி இடத்தே உமைபெற்று அருள்வாழ்வே. ஆழியினை சூரனை வெற்பு ஏழினை உற்றே அகில்விட்ட ஆதுலருக்கு ஆறுமுகப் பெருமாளே. சேலை அடர்த்து ஆலமிகத்தை உடைய சீறு விதித்து ஊறு சிவப்பு ஏறுவெளி கணையாலே தேன் இரதத்தை முழுகி பாகு நிகர்த்து அமுத தேரல் என கூறும் மொழி செயலாலே ஆளிலே போலும் வயிற்றால் அழகத்தால் அதரத்தாலும் இதத்தாலும் வளைப்பிடுவோர் மேல் ஆசைனை தூர விடுத்து புகழ்வுற்று பிரிய நாள் தாழ் இணையைச் சேர எனக்கு அருள்வாயே அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி பாடுறார். இப்போ இந்த அற்புதமான முதல் பகுதிக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல செயல்மீன்களை தாக்கி கீழ்ப்படுத்தி விஷம் மிக கொண்டதாய் மானை சீறு விதித்து சிறுதலை கொண்டு ஊறு சிவப்பு செந்நிறம் ஊறி ஏறும் மேற்காட்டும் கண் என்னும் அம்பு கொண்டும் தேன் சுவையில் தோய்ந்து வெள்ளத்துக்கு ஒப்பாகி நிறைய அமுதும் தேன் என்று சொல்லத்தக்கதான மொழிகளின் திறத்தாலும் ஆளிலை போன்ற வயிற்றாலும் அழகத்தால் கூந்தல் அழகாலும் அதரத்தாலும் வாய் இதழ் ஆலும் இன்பகரமான நடையாலும் ஆடவர்களின் மனத்தை வளைத்து இழுப்பவர்கள் மீதுள்ள ஆசையை தூர எரிந்து புகழ்பெற்று அன்புக்கிடமான உன்னுடைய நல்ல திருவடி இணைகளைச் சேர எனக்கு நீ அருள் புரிவாயாகனு முதல் பதில வேண்டுகிறார். ரெண்டாவது பதில காலனை மெய்ப்பாதம் எடுத்தே உதகிட்டே மதனை காய எரித்தே விதியின் தலைவுடை காசினியில் காண இறப்பு ஓர் மதியை சூடி எருத்து ஏறி வகித்து ஊறு திரைக்கடல் மீதில் ஆழமிடற்று ஆணை உரித்து தோலை உடுத்து இம்மது உற்று ஆடி இடத்தை உமைபெற்று அருள்வாழ்வே. ஆடினை சூரனை வெற்பு ஏழினை உற்று அயில்விட்ட ஆதுலருக்கு ஆறுமுகப் பெருமாளின் முடிகிறார். அதாவது காலனை உண்மைக்கு இருப்பிடம் உறைவிடமான தன்னுடைய திருவடியை தூக்கி உதை தந்தும் மன்மதனை சுட்டெரித்தும் விதியின் தலையுடைய பிரம்மனுடைய தலையிலே கபாலம் கொண்டு பூமியில் உள்ளோர் காணும்படி இறந்து ஒப்பற்ற நிலவை தன்னுடைய ஜடைமுடியில் தரித்து இடபத்தில் ஏறி அமர்ந்து அசைந்து வரும் அலைவீசும் கடல் மீது எழுந்த விஷத்தை கண்டத்தில் தரித்து எதிர்த்து வந்த ஆணையை சங்கரித்து, அதாவது அதனுடைய தோலை உரித்து உடுத்து ஈமம் அது உற்றாடி சுடுகாட்டை அடைந்து அங்கே நடனம் புரிபவரான சிவபெருமானுடைய இடது பாகத்தில் இருக்கும் உமையம்மை பெற்று அருளிய செல்வமே, கடல் சூரன் ஏழுகிரிகள் இவைகளின் மீது பட்டு அவை அழிந்து போகும்படி வேலாயத்தை செலுத்திய பெருமாளே, ஆதுலருக்கு அதாவது ஏழைகளின் பெருமாளே, ஆறுமுக பெருமாளே, தாழ் இணையைச் சேர எனக்கு அருள்வாயின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் காலனை மெய்ப்பாதம் எடுத்துங்கிறார். மன்மதனை கண்விழித்து எரித்தார், திரிபுரத்தை சிரித்தெடுத்தார், பிரம்மன் தலையை நகத்தால் கிள்ளி கொய்தார், யமனை காலால் உதைத்து மாய்த்தார். ஆகவே சிவபெருமானுடைய பராக்கிரம செயல்கள் எல்லாம் ஆயுதமின்றி நிகழ்ந்தன. காலனை மெய்ப்பாதம் எடுத்து உதையிட்டே மதனை காய எரித்தே விதியில் தலையுடை. இப்போ இத்தனை பராக்கிரம செயல்களும் ஆயுதமின்றி நிகழ்க்குது. அங்கனம் இருக்க அவர் ஏன் பரசும் வலுவும் பினாகவும் சூழவும் கை சிவக்க சுமக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அற்புதமான பாடல் இருக்கு. விண்மதனை வென்ற தளர்வெளியே ஒன்னார்தம் பொன்னெயில் தீமடுத்த திண்ணகையே பூமியை யோன் தார் முடி கொய்தது கூறுகிறே ஆர் உயிர் உன் கூற்றுயிர் உண்ட தடித்தலமே ஏற்றான் பரசும் பினாகமும் சூலமும் எண்ணே கரமலர் சேப்பக்குழல் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல். அருணை கிளம்பத்தில் 22, வெங்கை கிளம்பத்தில் 35வது பக்கத்தில் அதை பார்க்கலாம்.
அடுத்தது இந்த பாடலில் காலனை உதைத்த வரலாறு, மன்மதனை எரித்த வரலாறு, பிரம்மனுடைய சிரத்தை கொய்து பலியேற்ற வரலாறு, பல்வேறு வரலாறு நான் நிறைய திருப்பூரில் படிச்சிருக்கோம். அந்த வரலாறுகள் பூரா சுவாமி அடுக்கிறார். அடுத்தது சிவபெருமான் சந்திரனை சூடிய வரலாறு, இறப்போர் காசினியில் காண இறப்போர் மதியை சூடி எருத்தேரி, அதை சொல்கிறார். அடுத்தது ஆலமிடற்றானை, அதாவது ஆலமிடற்று ஆணை உரித்து தோலை உடுத்து, ஆலமிடற்று வகித்து அப்படின்னு கூட்டினா பொருள் நஞ்சத்தை கண்டத்தில் அடக்கியது. இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். ஆணை உரித்த வரலாறு, சுடுகாட்டில் ஆடல், ஈமவன தெரியாட்டு உகந்த எம்பெருமான் சம்பந்தர் சொல்றார். இப்படி பல்வேறு முக்கியமான வரலாறுகள் பூரா இந்த பாடலில் வச்சிருக்கார் சுவாமி. அடுத்தது இடத்தே உமை பெற்றவள் வாழ்வே, இடத்தே உமை, இதுவும் நம்ம பல திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது ஆடியினை சூரனை வெற்பி ஏழினை உற்றே அயில் விட்டு, இது இந்த சொன்னவுடன் நமக்கு ஞாபகம் ஒரு பாடல் கந்தரங்க 40வது பாடல். என்ன? வேல்பட்டெழுந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டெழுந்தது இங்கே என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. அப்புறம் எழுகிரி, இதுவும் நம்ம பல்வேறு திருப்பூரில் படிச்சிருக்கோம். 7 மலைகள் என்ன அதெல்லாம், அந்த வரலாறுகள்லாம் எம்பெருமுடைய பராக்கிரமங்களில் படிச்சிருக்கோம். அடுத்தது ஆதுலருக்கு பெருமாள், இதுதான் முக்கியம். ஆதுலர் யார் சார்? ஏழை, நம்ம போன்ற ஏழைகள் அடியார்களுக்கு பெருமாள் வந்தான். ஏழைக்கு இறங்கும் பெருமாளை. கதிராம திருப்பூர் சொல்றார், இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கு இறங்கும் பெருமாளே அப்படிம்பார். அப்படி இவ்வளவு பராக்கிரமம் இருந்தால் என்ன? ஒரு அன்பன், ஒரு ஏழை, அவனையே நினைத்து கொண்டிருக்கிற ஏழை ஒரு நொடி கஷ்டப்படும் பொழுது ஓடி வந்து இறங்குகின்ற பெருமாள் அவன்தான். இந்த காசினியில் அவனை தவிர யாருமே இல்லை. அதனால தான் ஏழைக்கு இறங்கும் பெருமாள், ஆதுலருக்கு பெருமாள். அடுத்தது ஒரு பாட பேதம் இல்லை. ஆடியினை சூரனை வெற்பே அயில் தொட்டு ஆவி துணித்து ஆதி திரு சோலைமலை பெருமாளின்னு இந்த பாடலில் ஒரு பாட பேதம் இருக்குது. அப்படின்னா இந்த பாடல் சோலைமலைக்கு குறித்தான பாடல் ஆயிரம் அப்படிங்கிறதையும் அடியார் பெருமாளுக்கு தெரிவித்து விட்டு, இந்த அற்புதமான பாடலில் நிறைய விஷயங்களை சுவாமி அடுக்கி வைக்கிறார். 2வது பதில் சிவபெருமானுடைய பராக்கிரமங்களை புறம் சொல்கிறார். யமனை உண்மைக்கு இருப்பிடமான தன்னுடைய திருவடி தூக்கி உதைத்து மன்மனை சுட்டெரித்து பிரம்மனுடைய கபாலம் கொண்டு பூமியில் உள்ளோர் காணும்படி ஆசித்து ஒப்பற்ற நிலவை ஜடையில் தரித்து ரிஷபத்து ஏறி அமர்ந்து அசைந்து வரும் அலைவீசும் கடல் மீது எழுந்த ஆலகால விஷத்தை கண்டத்தில் தரித்து எதிர்த்து வந்த யானையை கொன்று அதன் தோலை உரித்து உடுத்து சுடுகாட்டை அடைந்து அங்கே நடனம் புரிபவருமான சிவபெருமானுடைய இடது பாகத்தில் உரையும் உமாதேவி பெற்றவருடைய செல்வமே, கடலையும் சூரனையும் 7 மலைகளையும் இவைகள் மீது பட்டு அவை அழிந்து போகும்படி வேலாயத்தை செலுத்தி ஏழைகளுக்கு உகந்த ஆறுமுக பெருமாளே என்ன வேண்டார்? செயல்மீனை வைக்கப்பட வைத்து விஷம் மிக கொண்டதாய் மானை கோபித்து அவமானப்படுத்தி செந்நிறம் ஊறி மேல் காட்டும் கண் என்ற அம்பு கொண்டும் தேன் சுவையில் தோய்ந்து வெள்ளப்பாகுக்கு ஒப்பாகி நிறைய அமுத பானம் என்று சொல்லத்தக்கதான மொழிகளின் தரத்தாலும் ஆளிலை போன்ற வயிற்றாலும் கூந்தலாலும் வாயுதழாலும் இன்பம் தந்து ஆண்களின் மனத்தை வளைத்து இழுப்பவரான விலைமாதர் மீது உள்ள காமப்பற்றை தூர எரிந்து புகழ்பெற்ற அன்புக்கிடமான உன்னுடைய நல்ல திருவடி இணைகளை சேருவதற்கு எனக்கு நீ பேரருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற ஒப்பற்ற அற்புதமான பாடலை பழனியாண்டவன் திருப்பாத சமர்ப்பித்த அருள் பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர, பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோர, முருகா 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 முருகா.